நிறைய பேர் அடிக்கடி எனக்கு மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு கிளினிக் வராங்க. அந்த மாதிரி வரவங்க கட்டாயம் நீங்க கொடுக்குற டீட்டெயில்ஸை வச்சுதான் அது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு வார்த்தையில மயக்கம் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. அது என்ன, எப்பப்பெல்லாம் வருது, திடீர்னு வருதா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வருதா, வந்தா தொடர்ந்து இருக்கா இல்ல எபிசோடிக்கா ஒரு சில நிமிடங்கள் இருந்துட்டு போயிடுதா, அடுத்து உங்களோட ஹெட் மூவ்மெண்ட்ஸ், தலையோட பொசிஷன் மாறினா அது அப்படியே ரூம் சுத்துற மாதிரி இருக்கா, இல்ல உங்களை கீழே தள்ளுற மாதிரி இருக்கா, கண்ணு இருட்டி கீழே தள்ளுற மாதிரி இருக்கா, மயக்கம் போட்டுறீங்களா, இது சின்கோப் அப்படின்னு சொல்லுவோம், அதுவா இருக்கலாமா, தலை சுத்துறதா இருந்தா வெர்டைகோன்னு சொல்லுவோம், அந்த ப்ராப்ளமா இருக்கலாமா, அடுத்து உங்களோட ஃபுட்டுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா, சாப்பிட்ற நேரத்துக்கு முன்னாடி வருது சாப்பிட்டா சரியாகுதா அப்படின்னா அது சுகர் லோ ஆகிற சிம்டமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுக்குற டீடைல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் மெடிசன்ஸ், நீங்க எடுத்துட்டு இருக்க மெடிசனோட கம்ப்ளீட் லிஸ்ட்டும் இந்த மாதிரி மயக்க வர பேஷண்ட்ஸ் கொடுக்கணும். அப்பதான் மெடிசன்ஸ்ல நம்ம டோஸ் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும், அதுல அது ஒரு காரணமா இருக்குமா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். மேலும் சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஸ்டெடினஸ், அந்த மாதிரி மயக்க வரும்போது உங்களோட நடக்க வருது அன்ஸ்டெடியா இருக்குதா, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது மாதிரி இருந்தா நீங்க சொல்லணும். இல்ல விஷன்ஸ் ஏதாவது சேஞ்ச் இருக்கா, டபுள் விஷன் வருது இல்ல பிளரிங் ஆஃப் விஷன் வருது. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் ஏதாவது நீங்க கொடுக்கதான் உங்களுக்கு அதற்கான பரிசோதனைகளும் அதற்கான சரியான மருந்துகளும் கொடுக்க முடியும். தேங்க்யூ.